அந்த ஏரியாவில் இருக்கக்கூடிய மக்கள் அவங்க ஏரியாவில நின்று சரி விஜய் பார்த்தா போதும் அப்படிதான் கூட்டம் வருது. அவர் பேச்ச கேட்கறதுக்கெல்லாம் கூட்டம் வரல. அவர் பேச்ச கேட்கறதா இருந்தா டிவிலே பார்த்துட்டு போயிருவாங்க. எல்லா டிவி லைவ் பண்றீங்கல்ல, அப்ப எல்லா டிவிலையும் பார்த்துட்டு போயிடலாம்ல. ஏன் வர்றாங்க? அவரை நேர்ல பார்க்கணுன்றதுக்காக வர்றாங்க. அப்ப நேரில் பார்த்து விட்டு போயிருப்பாங்கல்ல. எதற்காக லைட் ஆஃப் பண்ணி உள்ள போய் உட்காந்தீங்க? எதற்காக சட்டர் க்ளோஸ் பண்ணீங்க? அப்ப பார்க்க முடியலன்றக்காகவே 5000 பேருக்கு மேல அவரு பின்னாடியே வந்திருக்கான் ஸ்பாட்டுக்கு. ஏற்கனவே அங்க 20,000 பேர் காலையில இருந்து சாப்பிடாம இருக்கான். தண்ணி கூட குடிக்க முடியாம, பாத்ரூம் கூட போக முடியாம, பெண்கள்ல இருந்து குழந்தைகள்ல இருந்து டீஹைட்ரேட் ஆகி இருக்கிறாங்க. இவர் மேற்கொண்டு ஒரு 7,000 பேர் கூட்டிட்டு வந்தா எப்படி இருக்கும்? எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? எத்தனை போலீஸால கண்ட்ரோல் பண்ண முடியும்? அப்ப அப்போ இவர் சொல்லியிருக்காங்கல்ல, இவர் சொல்றாரு எங்களுக்கு எந்த ஒரு அலர்ட்டுமே கொடுக்கவே இல்லைன்னு. அப்பட்டமான பொய்ங்க. அப்பட்டமான பொய். எப்படி போலீஸ் கொடுக்காம இருக்கும்? 50 மீட்டருக்கு முன்னாடி நின்று பேசுங்கன்றாங்க. அதற்கு இவங்க என்ன தெரியுமா பதில் சொல்லியிருக்கிறாங்க? மீடியாவெல்லாம் நாங்க அங்கதான் வச்சிருக்கோம், ஸ்பீக்கர்லாம் அங்கதான் இருக்கு, எங்க அங்கதான் வந்து ஸ்பாட் கரெக்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி கூட்டத்துக்குள்ள வண்டியை நகர்த்தி உள்ள கொண்டு போய் இருக்கிறாரு. எவ்வளவு பெரிய ஒரு மோசமான செயலை செஞ்சுட்டு உடனே அதுக்கு ரியாக்ட் பண்ணாம ஒரு ஷூட்டிங் வீடியோவை வெளியிடுறாருங்க. லைவ் வீடியோ கூட கிடையாது, ஒரு ஷூட்டிங் வீடியோ.